நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே ஒரு கேள்வி நம்ம பிஜிடிஆர்பிலே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி துயிலடை நிலை பற்றி ஒரு நெட்டு வினாத்தாள்லையும் ஒரு கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பொங்கல் முடிஞ்சதும் உடனே தொடங்க இருக்கிறோம். அதனால் அதில் இணையணும்னு விருப்பப்படுற உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வகுப்புகள் பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான வகுப்புகள், அதே போல் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த அட்டவணை வெளியான பிறகு, அதாவது இந்த 25ஆம் ஆண்டிற்கான கால அட்டவணை வெளியான பிறகு உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கான இன்னொரு பேட்ச் வந்து தொடங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கான பேட்சும் தொடங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மளுடைய வகுப்புகளில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்கோங்க, அல்லது இந்த எண்ணிற்கு அழைத்து பேசுங்க. சரி, இன்னைக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை துயில் எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். தொல்காப்பியத்தில் இதற்கான சூத்திரம் இருக்கிறது, சூதர் ஏத்திய துயிலடை நிலை. இதே வரியை கொடுத்து பழைய பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இல்லைனா ஏஇஓன்னு நினைக்கிறேன், ஏஇஓ எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நெட் எக்ஸாம்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கு அரசன் பள்ளி எழுதல் பற்றி குறிப்பிடு தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசன் துயில் எழுகிற ஒரு நிலையை பற்றி தான் சூதர் ஏத்திய துயிலடை நிலை அப்படின்னு சொல்லுது. ஆனால் மற்ற இடைக்கால இலக்கண நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பன்னிரு பாட்டியல், பிரபந்த தீபம், தொன்னூல் விளக்கம், இது எல்லாமே ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, துயில் எடை அப்படின்னு ஒன்று, இன்னொன்று துயிலடை நிலை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ அரசன் துயில் எழுகிற ஒரு நிலையை சொல்லுகிற ஒரு நிலையை வந்து தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் பிற்கால கட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த பன்னிரு பாட்டியல், பிரபந்த தீபம், அதே மாதிரி வந்து தொன்னூல் விளக்கம். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருவாசகத்தில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் ஆயே அப்படின்னு வேண்டுறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ இறைவனை எழுப்புவதற்கும் அரசனை எழுப்புவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு புரிஞ்சால் மட்டும் போதுமானது. அப்போ திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வந்து எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி வேண்டுவதை மையமாக வைத்து கொண்டு பார்க்கிற போது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு அப்புறம் தொண்டரடி பொடி ஆழ்வார், அவரும் என்ன செய்கிறார் அப்படின்னா திருவரங்கனை வந்து பள்ளி எழுந்தருள வேண்டுகிறார். அதே போல் நீங்கள் திருப்பாவையில் ஆண்டாள் கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் என்ன செய்வாங்க அப்படின்னா, கீச்சு கீச்சென்ற ஆணை சாத்தன் அப்படின்னு சொல்லி, இந்த பறவைகளினுடைய கீச்செலி இன்னும் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லி, இன்னும் உறங்குதையோ பேய் பண்ணே அப்படின்லாம் பாட்டு பாடி எழுப்புகிற ஒரு மரபை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இரவு வந்து உறக்கத்திலிருந்து எழுந்து நம்ம எல்லோருமே வந்து இறைவனை பாடிக்கொண்டே போய் வந்து குளக்கரையிலே குளித்து விட்டு மீண்டும் வந்து பரந்தாமனை பாடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயில் எழுப்புகிற ஒரு நிலையை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவையும் உறங்கக்கூடிய தோழியரை எழுப்பி இறைவனை வணங்கும்படி பாடப்படுகின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரிங்களா? நீங்கள் திருப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே மாதிரி கண்ணதாசனுடைய தைப்பாவையிலும் இதே மாதிரியான ஒரு நிலையை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் தத்துவராயர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நிறைய பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி குறிப்பாக பாரதி, மகாகவி பாரதியாரும் என்ன அப்படின்னா பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன சார் ஏதாவது கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து தொல்காப்பியர் என்ன இலக்கணம் வகுத்திருக்கிறார், பிற்கால கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னிரு பாட்டியல், பிரபந்த தீபம், தொன்னூல் விளக்கம் எப்படி வந்து இந்த பகுதியை ரெண்டாக பகுத்திருக்காங்க, மாணிக்க வாசகர் எப்படி வந்து திருப்பள்ளி எழுச்சி வந்து தொடங்கி வைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி வந்து தொண்டரடி பொடிவாள் ஆழ்வார் எப்படி வந்து வைணவத்தில் தொடங்கி வைக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள், அப்புறம் வந்து மாணிக்க வாசகர் திருவெம்பாவை, பின்னாடி வரக்கூடிய யார் அப்படின்னா இவர் பாரதியாரினுடைய இந்த பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பார்க்கிற போது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது இறைவனை உறக்கத்தில் இருந்து எழுப்புகிற ஒரு பாடலை மையமாக கொண்ட பாடல்களாக நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இதில் எங்கேயாவது ஒரு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு பகுதியையும்
நீங்கள் ஒரு சந்தேக கண்ணோடையே பாருங்கள். இங்கிருந்து ஒரு கேள்வி வந்துட்டா என்ன செய்யறது, இங்கிருந்து ஒரு கேள்வி வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம விடையளிக்கிற போது ஏற்படக்கூடிய குழப்பங்களை தெளிவிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பகுதியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லித்தர்றது. அதனால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.